மஞ்சுளா மேடம், இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரதான கட்சிங்கிறது திமுக, அதிமுக. இப்போ தாவேகா உருவெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக ஆட்டோமேட்டிக்கா ரெண்டா பிளவுபட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். திமுகவோட மிகப்பெரிய பலம் கூட்டணி. அந்த கூட்டணி அனைத்துமே தாவேகா பக்கம் இழுத்துட்டோம் அப்படின்னா திமுக ஆட்டோமேட்டிக்கா அது தனிமைப்படுத்தப்பட்டு விடும், அது பலவீனம் ஆயிடும் அப்படிங்கிற கணக்கின் அடிப்படையில் தாவேகாவுடைய செயல்பாடு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? எப்படி தாவேகாவுக்கு அப்போ உள்ளுக்குள்ள காத்திரமான அல்லது களமாடக்கூடிய தலைவர்கள் இல்லையா? இப்போ நீங்க கேட்குற கேள்வியை வச்சு அந்த மாதிரி தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அப்படி வந்துட்டு நம்ம சொல்லிட்டு போறதுக்கும் நான் வந்து விரும்பலை. ஏன்னா மக்கள் வந்து இந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்து ஒரு தலைவரை வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த சூழல்ல ஆரம்பத்துல இருந்தே திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை வந்து வெளியில இழுக்கணும் அப்படின்றதுக்காக தான் தொகுதிகளில் பற்றி பேசும்போதெல்லாம் அப்படியே அடிமையாக கிடக்குறாங்க. தொகுதியில் வந்து ரொம்ப பெரிய ஒரு இது நடக்குது, பேரம் நடக்குது. ஆனாலும் கூட அங்கேயே இருக்கிறாங்க, கட்சிக்குள்ளேயே அதிருப்தி இருக்கு, இருந்தாலும் அங்கேயே இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய விஷயத்த வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் கொள்கை ரீதியாக நாங்கள் உடன்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விசிகாவினுடைய தலைவர் திருமா அவர்கள் வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருந்தார். பொது உடைமை கட்சிகளும் அதே நிலைப்பாட்டில் தான் இருந்தது. காங்கிரஸ் கட்சியினரும் அதே நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பற்ற ஒரு ஆட்சி வேண்டும், பாசிச ஆட்சிக்கு எதிராக நம்ம களமாட வேண்டும் அப்படின்னு தான் இருந்தாங்க. திடீர்னு ஒரு புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, யாருமே எதிர்பார்க்காத ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து ஆட்சி கட்டில் அமர்ந்த உடனே ஆளா சொல்லிக்காம போறது அப்படின்றது ஒரு நாகரிகமாக எனக்கு தெரியல. எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்களோ அது வேற விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமாக இன்னும் பெரும்பான்மை கிடைக்காதனால, அந்த 118ன்னு சொல்லக்கூடிய அந்த மேஜிக்கல் எண் கிடைக்காதனால என்ன பண்றது அப்படின்ற ஒரு தத்தளிக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த தத்தளிக்கக்கூடிய நிலை யாருக்கு சாதகமாக இருக்கும்? அப்போ குடியரசு தலைவருடைய ஆட்சி வந்துருவேன் அப்படின்றனால அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஆதரவு தர வேண்டியது அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய தலைவர் கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பேசியிருக்கார். நீங்க போங்கன்னு சொல்லி வலியுறுத்தல, இந்த மாதிரி இருக்கே அப்படின்றத எல்லாத்தையும் அவர் வந்து பேசியிருக்கார். அதுக்கப்புறமா தான் போயிருக்கிறாங்க. அதனால இந்த கட்சி தான் இன்னைக்கு வந்து ஆட்சியில இருக்கக்கூடிய தாவேகா தான் இவங்களை வந்து வசீகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு வாதத்தை என்னால ஏத்துக்கவே முடியல. இந்த சூழல்ல இப்போ காங்கிரஸோ அல்லது இப்போ நீங்க சொல்ற மாதிரியான இந்த கட்சிகளோ அங்க போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தா தேர்தலுக்கு முன்னாடியே போயிருக்கணும். அப்படியான ஒரு விருப்பம் அவங்களுக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல. அவங்க இந்த கூட்டணியில தான் நீடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க அப்படியே இன்டாக்டா அந்த கூட்டணியில வந்து இருந்திருக்காங்க. இல்ல இப்போ வரைக்கும் கூட்டணி விட்டு போனது காங்கிரஸ் மட்டும்தான். அவங்க சார்கிட்ட கேட்கும்போது தான் சொல்றாரு, தேர்தலுக்கு முன்னாடி எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, வழி இல்லாம இது கூட்டணி அமைஞ்சது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்களுக்கு உடன்பாடு இல்லாம அந்த கூட்டணி அமைச்சிருக்காங்கிறது தெரியுது. அப்போ இப்போ வரைக்கும் கூட்டணி விட்டு போனது காங்கிரஸ் மட்டும் தான். விசிகா இன்னும் அவங்க அறிவிக்கல கூட்டணி தொடர்றாங்களா இல்லையாங்கிறது சொல்லல. ஐயுஎம்எல் காதர் மொய்தீனும் நாங்க திமுக கூட்டணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது எந்த அளவுக்கு சாத்தியமும் தெரியல. இது சாத்தியம் இல்ல. ஏன்னா இன்னொரு கட்சிக்கு வந்துட்டு நீங்க ஆதரவு, அதாவது அமைச்சரவையில நீங்க பங்கெடுக்கும் பொழுது இன்னொரு கட்சிக்கு வந்து நாங்க கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது லாஜிக்காவே அடிபட்டு போயிடும். ஆனால் உணர்வு ரீதியாக ஒன்றா இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் நாங்க வந்து மதச்சார்போட இயங்க போறோங்க, நாங்க வந்து பாசிசத்தோட இயங்க போறோங்க, நாங்க வந்துட்டு கல்விக்கெல்லாம் எதிரானவங்க, நாங்க வந்துட்டு மற்ற விஷயங்களை தூக்கி பிடிக்க போறோம், அதாவது மக்களாட்சிக்கு எதிரான கருத்துக்களை வந்து நாங்க தூக்கி பிடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, அப்போ இவங்க போய் அங்க சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது திமுகவினுடைய எதிரான மனநிலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த மாதிரி இல்லையே. இப்போ வரைக்கும் நாங்க வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு ஆட்சியை கொடுக்க விரும்புறோம், நாங்க வந்துட்டு சனாதனத்துக்கு எதிரான ஒரு மனநிலையில தான் இருக்கிறோம், நாங்க வந்து கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம், நாங்க வந்து சமூக நீதி ஆட்சியை வந்து கொடுக்குறோம். இது எல்லாம் யாருடைய வாதம்? இது எல்லாம் யாருடைய கொள்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிடம், திமுக. அப்போ அந்த ஒரு ஆட்சியை தான் அவங்களும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கேருந்து நம்ம வெளியில இருந்து தான் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களே வேண்டி விரும்பி கேட்கும் பொழுது நம்ம அந்த அமைச்சரவையில பங்கெடுக்கலாம் அப்படின்னு விசிகாவினுடைய தலைவர் நினைக்கிறார். ஏன் நினைக்கிறார்? அவர் மட்டும் கட்சி கிடையாது, தொண்டர்களும் மற்றவர்களும் சேர்ந்து தான் அந்த கட்சி. அப்போ தொண்டர்கள் ஏற்கனவே வந்துட்டு இந்த தொகுதி நிலைப்பாடுகள்ல கொஞ்சம் இழுபறி இருக்கும் பொழுதே தலைமைக்கு வந்துட்டு இது தேவையா தலைவரே அப்படின்லாம் பேசி இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள்
நமக்கு ஒரு அமைச்சரவைன்னு கொடுக்கும்போது நாம ஏன் வந்து பங்கெடுக்க கூடாது? ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய முகமாக நம்ம இருக்கும் பொழுது அந்த சமூகத்துக்கு ஒரு அமைச்சரவையில இடம் கிடைக்கும் போது என்ன, நம்ம ஏற்கனவே நம்முடைய ஒரு கொள்கை, நம்முடைய கட்சியினுடைய கொள்கையாக ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு அப்படின்னு இருக்கும் பொழுது அது இந்த நேரத்துல கனிந்து வருகின்றது. இது வரைக்கும் நீங்களும் சொல்லிட்டு இருந்தீங்க, திமுகவோ அல்லது அதிமுகவோ அப்படியான ஒரு அமைச்சரவையில பங்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி. மக்கள் அதை தீர்மானிக்கல. 80கள்ல நினைக்கிறேன் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில இருந்தப்போ கிட்டத்தட்ட 50% காங்கிரஸுக்கும் 50% திமுக அப்படிதான் நிக்குது. ஆனா தேர்தலில் ஜெயிக்கல. அப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்றது அன்னைக்கு காலகட்டங்கள்ல மக்கள் விரும்பல அப்படின்றது தான் அந்த அரசியல் களம் வந்து நமக்கு சொல்லுது. அதன் அடிப்படையில தான் எல்லாமே. இப்போ கூட அஇஅதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருக்கிறப்போ இவர் உள்துறை அமைச்சர் வந்து சொல்லும் பொழுது என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது தமிழகத்துல ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டுச்சு. என்ன தமிழ்நாட்டுல என்ன பேசிக்கிட்டாங்க, அப்போ பாஜக தான் ஆள போதா, கூட இவர் இருக்க போறாரா, உண்மையிலேயே இது அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியா அல்லது பாஜக தலைமையிலான கூட்டணியா அப்படின்ற ஒரு சலசலப்பு எல்லாமே ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். அப்போ இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த கூட்டணி ஆட்சியின் மீது விருப்பம் இல்லையோ அப்படின்றதான் இது வரைக்கும் தெரிஞ்சது. இப்போ மக்களுக்கு கூட்டணி ஆட்சி விருப்பம் இல்லைங்கிறத நீங்க எதை வச்சு தீர்மானிக்கிறீங்கன்னா, தனிப்பெரும் கட்சி தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றாங்க அதனால அப்படிங்கிறது தீர்மானிக்கிறீங்களோ? இல்ல, இப்போ நான் தான் 80கள்ல நடந்த தேர்தல்ல பாதிக்கு பாதி நிற்கும் பொழுது அப்போ எப்படியும் அவங்களும் பாதி ஜெயிக்கிறாங்க இவங்களும் பாதி ஜெயிக்கிறாங்கன்னா அப்போ கூட்டணியோட ஒரு ஆட்சி தானே. அதை மக்களே விரும்பல, அதை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்றத அன்னைக்கு வந்து அந்த தேர்தலில் ஜெயிக்கல அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம். அதை வச்சுதான் நான் சொல்றேனே தவிர மற்றபடி நம்ம ஒவ்வொருத்தரையா போய் உங்களுக்கு என்ன எதுல விருப்பம் இருக்கு அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் எதுவும் நம்ம எடுக்கல. அதன்படி இது வரைக்கும் நடந்த இந்த தேர்தல்களில் அந்த மாதிரியான ஒரு ஆட்சி அமையல அப்படின்னும் போது இப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கலாமே அப்படின்னு மக்கள் இது வரைக்கும் கருத்து சொன்னதாகவும் நமக்கு தெரியல பெருசா புள்ளி விவரங்களின்படி. அதை வைத்து பார்க்கும்போது தான் நான் இதை சொல்றேன். அதனால இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் அவங்களா வந்துட்டு தெரிச்சு ஓடிட்டாங்க, இல்ல அவங்களா வந்துட்டு வெளியில போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதோ, அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் வந்து அவர்களை வசீகர பண்ணி இழுத்துட்டார் அப்படின்னு சொல்றதோ ஒரு சரியான வாதமாக இருக்காது. அப்படி இருந்திருந்தால் பொது உடைமை கட்சிகள் வந்துட்டு நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்றாங்களே தவிர இது வரைக்கும் அமைச்சரவைக்குள்ள போகல. ஆமா, போயிருக்கலாமே. அவங்களுக்கும் தொண்டர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்களும் வந்து சொல்ல தானே செய்வாங்க. ஆனாலும் அவங்க ஏன் போகல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதையும் நம்ம சேர்த்து தான் பார்க்கணும். அப்போ அவங்க வந்துட்டு அவங்க மட்டும்தான் திமுகவுக்கு ஆதரவா இருக்கிறாங்களா, அப்போ மற்றவங்க எல்லாம் திமுக விட்டு போயிட்டாங்களா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கேட்டால் IUML ஆரம்பத்துல நாங்க வந்து இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்க போறது இல்லை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் எப்படி ஆதரவு கொடுத்தாங்க? அது திமுக தலைவர் சொன்னதனுடைய அடிப்படையில் அதுக்கப்புறம் அவங்களுடைய கட்சி மேலிடம் வந்து பேசி ஒரு முடிவு. ஆதரவு கொடுக்க சொன்னாரு அப்படின்னு பார்த்தா கூட நீங்க ஆதரவு கொடுத்தாலும் திமுக கூட்டணிங்கிறது லாஜிக்கா அது ஒத்து வருது. ஆனா அமைச்சரவையில் பங்கு அப்படின்னும் போது திமுக கூட்டணின்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்ப திமுக கூட்டணி இல்லைங்கிறத திரு ஸ்டாலின் விரும்பி எதிர்பார்த்திருப்பார் நினைக்கிறீங்களா? அவர் அதுக்கு மாறாக நிப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு கட்சி கூட்டணி விட்டு போயிடணும் அப்படின்னு அவர் நினைப்பாரா என்ன? கட்சியில் அதாவது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வரும்பொழுது அதை இழந்து இங்கேயே நிக்கணும் அப்படின்னு ஒரு நாளும் ஒரு நல்ல தலைவன் விரும்பவே மாட்டார். ஒரு அப்பாவின் மனநிலை. ஒரு மகளை வளர்த்து நீங்க அங்கேயே வச்சுக்க முடியாது, வீட்லயே வச்சுக்க முடியாது. அவளை அடுத்த ஒரு குடும்பத்துக்கு அனுப்பித்தான் ஆக வேண்டும். அப்படிங்கும் போதுதான் வளர்ச்சியும் வரும், செழிப்பு வரும். அந்த மாதிரியான நிலையில தான் இல்ல அந்த மாதிரி ஒரு உணர்வை இல்ல அந்த மாதிரி ஒரு உணர்வோட இருக்கலாம்ல. இப்போ காங்கிரஸோ அல்லது விசிகாவோ தங்கள் கொள்கை சார்ந்த அந்த துறைகளை பெற்றிருக்கிறார்கள்ங்கிறதுல இருந்து நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். அவர்கள் அந்த குரலாக இனிமேலும் ஒலிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதுவரைக்கும் திராவிடத்தினுடைய சித்தாந்தமே எல்லா மனிதனுக்கும், கடைகோடி மனிதனுக்கும் ஆட்சியும் அதிகாரமும் கிடைக்க வேண்டும் என்பதுதான். அதனால ஒரு நாளும் திமுகவினுடைய தலைவர் ஆட்சி அதிகாரம் கிடைக்கணும் அப்படின்னா அது கடந்த காலங்களில் திமுக கொடுத்துருக்கலாமே. 2006 கூட பெரும்பான்மை கிடைக்கல, அப்போ கொடுத்துருக்கலாமே. அப்போ அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன். நடந்து முடிந்த தேர்தல்கள்ல மக்கள் கொடுத்த இதைதான் அவங்க காட்டி அந்த ஆதரவை வச்சுதான் அந்த இது அரசவையை வந்து அந்த அமைச்சரவையை தீர்மானிக்கிறாங்க அப்படின்றதான் நான் மறுபடியும் 2006 பெரும்பான்மை கிடைக்கல மேடம். அப்போ காங்கிரஸ் எல்லாம் கூட்டணி இருந்தாங்களே, அப்போ பகிர்ந்து கொடுத்துருக்கலாமே. அப்போ ஏதாவது ஒரு போராட்டம் வெடிச்சுதா? யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்களா? இல்ல காங்கிரஸ் வந்து நீங்க கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு அழுத்தம் இருந்ததா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லையே.
அதை வச்சு பார்க்கும்போது தான் நம்ம இப்படி சரி, okay. அது தவிர மாநில கட்சிகள்னு வரும்போது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மைண்ட் செட்டுங்கிறது திமுக அதிமுக இந்த ரெண்டோட ஆட்சி மட்டும்தான். கூடுதலாக எந்த ஒட்டையும் நம்ம சேர்த்துக்கிட்ட வழக்கம் இல்லை. ஆனா இப்போ காலச்சூழல் எல்லாமே மாறி போயிருக்குங்கிறது தான் உண்மை. மஞ்சுளா மேடம், இப்ப இந்த ஒரு நிகழ்வு கூட்டணி அரசு அப்படிங்கிறது 72க்கு பிறகு 52க்கு பிறகு இப்ப நடக்குது கூட்டணி அரசு அப்படிங்கிறது. 1952க்கு பிறகு ராஜாஜி இருக்கும் போது அமைஞ்சது, அதுக்கு பிறகு இப்ப அமையுது அப்படின் போது இப்ப இனி வரக்கூடிய தேர்தல்களும் இதே ஒட்டி தான் இருக்கும். இனி கூட்டணி அரசுங்கிறது தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது இது உணர்த்துதா? இது இனி வரக்கூடிய தேர்தல் இப்படிதான் இருக்கும் நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது இந்த ஆட்சி எப்படி போகுது அதை வச்சு தான் நம்ம அடுத்த விஷயத்தை வந்து சொல்ல முடியும். இப்போ இது வரைக்கும் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்றது இல்லாம இருந்து இப்ப இங்க நடந்ததுனால இப்ப அடுத்து வரக்கூடிய தேர்தல் திமுக ஏதோ ஒரு கூட்டணி அமைச்சு நாங்க போட்டிடுறாங்க அப்படின்னாலும் கூட தனிப்பெரும் கட்சியாக தனிப்பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் கூட கூட்டணி அரசு அமைக்குங்கிற ஒரு நிலை இது உருவாக்கி இருக்கா? ஆமா, ஏன்னா இந்த 5 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அதை பத்தி சொல்ல முடியும் அப்படின்னு எனக்கு இது இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் பார்க்கும் பொழுது கூட்டணி ஆட்சியை வந்துட்டு மக்கள் ஆதரவோடு ஏத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு வந்து ஒரு புரிதல் வந்து ஏற்படுது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்ததாக காங்கிரஸை வந்து பத்தி சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு பெரிய அநியாயம் நடந்ததாகவே வந்து சொல்றது எல்லாத்தையும் வந்து ஏத்துக்க முடியுது. அதே மாதிரி ஒரு கூட்டணியில இருக்கிறோம், பிரச்சாரத்துக்காக போகணும் அப்படின்னு சொல்லும்போது மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் அந்த ராகுல் காந்தி அவர்கள் வந்து போய் பிரச்சாரம் செய்யும் பொழுது தமிழ்நாட்டு பக்கம் திரும்பி வரல அப்படின்றது வந்து அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எவ்வளவு பெரிய தொந்தரவாக இருந்திருக்கும். அடுத்தது வந்து என்ன உறவு இருக்கிறது என்பதை ராகுல் காந்தி அவர்கள் உணர்ந்து விட்டார். அப்பவே வெளியில போயிட்டு இருக்கலாமே, அப்பவே வெளியில போயிட்டு இருக்கலாமே, போட்ட பிறகு அது தெரிய வந்தது. அதை நம்ம சொல்ல முடியாத சூழல் இருக்கு. தெரிஞ்சது அப்படின்னா அப்பவே வெளியில போயிட்டு இருக்கலாமே. யாரையும் வந்து பிடிச்சு வைக்கல. ஏன் இதை நான் வந்து உறுதியா சொல்றேன் அப்படின்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறமாக அந்த அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறமா ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மனிதாபிமான அடிப்படையில நேரா விஜய் அவர்களுக்கு அலைபேசி வழியாக பேசுறாரு. அப்போ அவ்வளவு, அதாவது நான் இதை வந்து நான் ஒருவேளை தப்பா சொல்லிவிடுவேன்னா என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ நம்ம மனசாட்சிக்கு ஏத்துற மாதிரி தான் நடந்துக்கிறோம். கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த வகையிலையும் உங்களை நிர்பந்திக்கவில்லை அப்படின்றத இதை வச்சு வந்து புரிஞ்சுக்கலாம். அதனால அப்பவே வந்துட்டு ஒரு அதிருப்தி இருக்கு, உங்களுக்கு வந்துட்டு ஒரு இயலாமை இருக்கு, இல்ல இவங்க மேல வந்து உங்களுக்கு வந்து வேண்டாம் அவநம்பிக்கை இருக்கு அப்படின்னா வெளியில வந்திருக்கலாமே. ஆனா இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமா வந்து வர்றது அப்படின்றது அதாவது அவங்கவுங்க கட்சியை சார்ந்தது. நான் அதுல எல்லாம் மாற்று கருத்தே சொல்லல. அது வந்து ரொம்ப பெரிய வார்த்தையை சொல்லக்கூடாது அப்படின்னால நான் அதை நிறுத்திக்கிறேன். அதனால இப்போ பார்த்த வரைக்கும் கூட இந்த மாதிரி தான் பீகார்ல நடந்த பிரச்சாரத்தின் பொழுதும் இங்கேருந்து முதல்வர் போய் அப்போ வந்து முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் போய் ஆதரவு கொடுத்தது, அந்த ஓட் ஷோர் அப்படின்றதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு பேசினாங்க, அந்த மக்களிடையே எந்த அளவுக்கு இவருக்கு வந்து ஒரு பெரிய கரிஸ்மாட்டிக் அப்படின்றதெல்லாம் டெவலப் ஆச்சு அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அதனால திமுக அப்படின்றது வெறும் ஒரு மாநிலத்தோடு சுருங்கிடுது அப்படின்னு இன்னைக்கு காலகட்டத்தில் பேசுறது சரியாக இருக்காது அப்படின்னு எனக்கு தோணுது. அது ஒருவேளை மாற்று கருத்து இருந்தாலும் அது வேற விஷயம் தான். இப்போ கூட அவங்கள பார்த்தா திமுகவை பார்த்தா தேர்தலுக்கு பிறகும் திருந்தின மாதிரி தெரியல. கடந்த காலத்தில் 4.5 ஆண்டு காலம் மௌனமாக இருந்துவிட்டு உறங்கிவிட்டு ஆழ்ந்த உறக்கத்தில் கடைசி 6 மாசத்துல ரிப்பன் காலையில் சாயந்தரம் மத்தியானம் ரிப்பன் கட் பண்ணி இவ்வளோ பெரிய அராஜகம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு வருமானம், தமிழகத்தினுடைய வருமானம் 1000 கோடி சார். அதில் 300 கோடி ஊதியத்துக்கு போகுது, 200 கோடி வயிறெல்லாம் எரியுது. கடன் வாங்கி 10 லட்சம் கோடி வர்ற 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு வருமானத்தில் 200 கோடி வந்து வரிக்கு இதுக்கு போகுது, வட்டிக்கு போகுது. இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தான் அதற்கான வளர்ச்சி பணியும் நம்ம சேர்த்தே பார்க்கணும். வளர்ந்துருக்கீங்க. 4 லட்சம் கோடி யார் பையில போச்சுன்றது எதிர்கட்சி தலைவர், அவங்க கூட்டணி கட்சி தலைவர். அதனால கடன்கள் வந்துட்டு யார் யாருக்கு எவ்வளவு சாத்தியமோ அதன்படி தான் கொடுக்குறாங்களே தவிர அதுக்கு மீறி எல்லாம் கொடுக்கறது இல்ல. அதே போல வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா 2 டிஜிட் 11.19 அப்படின்னு. இப்போ முன்னாள் இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் காங்கிரஸ்ல இருந்த அலீம் அல் புகாரி அப்படின்றவர் வந்துட்டு இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரியான காங்கிரசினுடைய நிலைப்பாட்டை பார்த்து அவர் அங்கிருந்து கிளம்பி திமுகவுக்கு வரார். இது வந்து ஒரு சாதனை அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அப்போ உள்ளுக்குள்ள சில
இந்த தொண்டர்களாகட்டும் அந்த தொண்டர்களாகட்டும் சில கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வந்து இருக்க தான் செய்யுது. அதனால ஒரேடியாக வந்து ஒரு கட்சியை கீழே இறக்கி விட்டுட்டாங்க, அந்த கட்சியை வந்துட்டு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடத்தினாங்க அப்படின்றது இன்னைக்கு தோல்வியை தழுவியதனால இந்த மாதிரி பேசுறதும் இதை கேட்பதற்கு வந்து மற்றவர்களுக்கு உண்மையா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் வழிவகுக்குமே தவிர உண்மை அது இல்லை. ஏன்னா எல்லாரையும் ஒன்றிணைச்சு கொண்டு போகணும் அப்படின்ற ஓரணியில் தமிழ்நாடு, அப்புறம் எல்லா தரப்பு மக்களுக்கும், குழந்தைகள்ல இருந்து பள்ளிக்கூட பிள்ளைகள்ல இருந்து இளைஞர்கள்ல இருந்து எல்லாருக்கும் வந்துட்டு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக போன ஆட்சியில வந்தக்கூடிய ஒரு திட்டங்களை எல்லாம் பார்த்தோம். அதே திட்டங்களை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியும் தொடருது. அது தொடருமா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்கு அப்புறமா அதுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்ததுமா அது தொடருது அப்படின்றது ஒரு புரட்சிகரமான அல்லது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு செய்தி. அப்போ இது எல்லாமே வந்துட்டு மக்களுக்கான திட்டமா தான் இருக்கு, மக்களுக்கான ஒரு செயல்பாடா தான் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளை அந்த கட்சி வஞ்சிக்குமா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. தலைவா கடன் சொன்னாரு, அதாவது ரிசர்வ் பேங்க் சில மேலும் 2 லட்சம் கடனை கேட்டு ரிசர்வ் வங்கி அனுமதிக்கல, இல்லைன்னா 12 லட்சம் கோடியா இருக்கும். அது ஒரு தனி கதை இருக்கட்டும்.